السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتوكل على الله فهو حسبه. صدق الله العظيم. وعن عبد الله بن مسعود رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من كان يتوكل على الله فإن الله معنا، أو كما قال عليه الصلاة والسلام، أو معكم، أو كما قال عليه الصلاة والسلام. رواه الترمذي. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மனிதனை படைத்த எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நமக்கு ஈமான் என்ற அரிய பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கியிருக்கின்றார். பெரியவர்களே, ஈமான் என்று சொன்னாலே நம்பிக்கை. நம்முடைய கண்களால் பார்க்காத ஒரு விஷயத்தின் மீது அல்லாஹ் சொன்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரு விஷயத்தின் மீது ஒரு மனிதன் முழுமையாக நம்பிக்கை வைப்பதற்கு பெயர் தான் ஈமான். இப்ப நம்ம அல்லாஹ்வை கண்ணால பார்க்கல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால பார்க்கல, குர்ஆனை பார்த்திருக்கோம், எப்படிப்பட்ட முறையில வஹி மூலமா இறக்கப்பட்டது பார்க்கல, முஅஜிசாத்துக்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் நம்ம பார்க்கல, சஹாபாக்களை பார்க்கல, தாபிஈன், தபா தாபிஈன்களை பார்க்கல. ஆனால் அவர்கள் எல்லாம் வழிவகுத்து கொடுத்த குர்ஆன் ஹதீஸுடைய ஏட்டுக்கள், அல்லாஹ்வுடைய சொல், பெருமானாருடைய செயல்கள், சொற்கள், இதன் மீது நாம் முழுமையாக என்ன செஞ்சிருக்கிறோம்? ஈமான், நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். மனிதன் சொல்வதை புறக்கணிக்கலாம், ஆனால் அல்லாஹ் சொல்வதை ஒருபோதும் புறக்கணிக்க முடியாது. அல்லாஹ் சொல்வது உண்மையாகத்தான் இருக்குமே தவிர என்றைக்குமே பொய்யாக இருக்காது. சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுமே 100க்கு 100 உண்மையான விஷயங்களை தவிர பொய்யான விஷயங்கள் கிடையாது. அதை மனப்பூர்வமாக முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஈமான் என்று சொன்னாலே இக்ராரும் பில் லிசானி வ தஸ்தீகும் பில் கல்பி. ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் ஈமான்தாரி ஆகணும், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளணும், அவன் முஸ்லிமா முஃமின் ஆகணும் என்று சொன்னால் இக்ராரும் பில் லிசானி, மனிதன் என்ன செய்யணும்? அதாவது தஸ்தீகும் பில் கல்பி, மனதிலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை நம்ப வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் இது பாஸ்போர்ட், முஹம்மது ரசூலுல்லாஹ் வீசா. ஒரு மனிதன் வெளிநாட்டுக்கு பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தெளிவா? ஒன்று பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட் இல்லாமல் நீங்க ஹஜ்ஜுக்கு போக முடியாது. பாஸ்போர்ட் இல்லாமல் நீங்க வெளிநாட்டுக்கு போக முடியாது. தன்னுடைய நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போக முடியாது. அதே போன்று வீசா என்பதாக வரக்கூடிய அனுமதி சான்று என்பது அவங்க அனுமதிக்கணும். எங்களுடைய நாட்டுக்கு நீங்க வர்றது நாங்க அனுமதிக்கணும் அப்படிங்கிறது இருந்தால்தான், அந்த வீசான்னு சொல்ற பாத்தீங்களா, இது இரண்டும் இருந்தால்தான் ஒரு மனிதன் ஒரு தன்னுடைய நாட்டை விட்டு, ஒரு தாயகத்தை விட்டு வெளிநாட்டிற்கு செல்ல முடியும். அதுபோன்று லா இலாஹ இல்லல்லாஹ் பாஸ்போர்ட், முஹம்மது ரசூலுல்லாஹ் வீசா, இந்த ரெண்டுமே இல்லாம நாம ஈமான் கொள்ள முடியாது, முஸ்லிம் ஆக முடியாது, முஃமின் ஆக முடியாது. சுப்ஹானல்லாஹ். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை போன்று அல்லாஹ்வுடைய கிருபையில ஈமான் என்று சொன்னால் தஸ்தீகும் பில் கல்பி, முதலிலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை நம்ப வேண்டும். அல்லாஹ் அக்பர். நம்பிக்கை வர வேண்டும், உள்ளத்திலே நம்பிக்கை வர வேண்டும், நம்ப வேண்டும். நம்பினாதான் ஈமான். நம்பிக்கை இல்ல ஈமான் கிடையாது, முஸ்லிம் கிடையாது. அப்ப தஸ்தீகும் பில் கல்பி, உள்ளத்திலே ஒரு மனிதன் என்ன செய்யணும்? உறுதியாக நிலையாக நம்ப வேண்டும். இக்ராரும் பில் லிசானி, அந்த உள்ளத்திலே எதை நம்பினாரோ, உள்ளத்திலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை எப்படி நம்பினாரோ அந்த விஷயத்தை வாயால் உறுதிமொழிப்படுத்த வேண்டும். சுப்ஹானல்லாஹ். வாயால் உறுதிமொழிப்படுத்த வேண்டும், நாவால் உச்சரித்து சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டுமே, அவனை தவிர இந்த உலகத்திலே யாரும் வணங்குவதற்கு தகுதியானவர்கள் கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கின்றார் என்பதாக ஒரு மனிதன் மனதால் நம்பி வாயால் உறுதிமொழிப்படுத்தினால்தான் அந்த மனிதன் ஈமான் என்ற வட்டத்துக்குள் வர முடியும். சுப்ஹானல்லாஹ். ரெண்டுல எது இல்லைன்னா கூட ஈமான்தாரி ஆக முடியாது, முஸ்லீமாக முடியாது, முஃமினாக முடியாது. ஏன் ஜி? ஆமா, அபூ தாலிப் இருந்தார். யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிச்சா. அவருக்கு நல்லா தெரியும்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இறை தூதர், கண்கூடா பார்த்தவர், தன்னுடைய வளர்ப்பு மகனை வளர்த்துனவர். எத்தனையோ மக்களிடத்தை சொல்லியிருக்கிறாங்க, முஹம்மது பின் அப்துல்லா என்னுடைய அண்ணன் பையன் கிடையாது, என்னுடைய அண்ணன் பையன் கிடையாது, என்னுடைய மகன் என்பதாக சொன்னார். தன்னுடைய மகன் என்பதாக சொன்னார். கண்கூடா முஅஜிசாத்துக்கள், அற்புதங்கள் நிகழ்ந்ததை தன்னுடைய கண்களால் பார்த்தார், பார்வையால் பார்த்தார், காதால் கேட்டார். எல்லாமே அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி தான் நிகழ்ந்தது. அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான்னு அவருக்கு தெரியும், நம்பினாரு. அல்லாஹ்வுடைய ரசூல உண்மை என்பது நம்பினார். ரெண்டுமே நம்பினார். தஸ்தீகுன் பில் கல்பி உண்மையாச்சு. ஆனா இக்ராரும் பில் லிசானி, வாயில உறுதிமொழிப்படுத்தல, வெளிப்படுத்தல. நான் முஸ்லிம் ஆயிட்டேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்லல. ஏன்? என்னுடைய கௌரவம், நான் முஹம்மது பின் அப்துல்லா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஈமான் கொண்டேன் என்று சொன்னால், அவர்களின் மீது மரண பயத்தின் காரணமாக இவன் உன்னுடைய முன்னோருடைய மூதையுடைய அவருடைய மதங்களை விட்டுவிட்டால், சிலை விக்கிரகங்களை விட்டுவிட்டான் என்பதாக என்னை ஏசி பேசுவார்கள் என்பதாக கௌரவத்தின் காரணமாக உள்ளத்தில் அவர்கள் ஈமான் கொண்டார்கள். ஆனால் வாயால் உறுதிமொழிப்படுத்தவில்லை. அவர் முஸ்லிம் கிடையாது, முஸ்லிம் ஆகல. பெரியவர்களே, ஆக நாம இக்ராரும் பில் லிசானி தஸ்தீகும் பில் கல்பி ரெண்டும் இருந்தாதான் உள்ளத்துல நம்பணும், ரெண்டாவது வாயால் உறுதிமொழி வெளிப்படுத்தி சொல்லணும். அப்பதான் ஒரு முஸ்லீம் ஆக முடியும், இல்லைன்னா முஸ்லீம் ஆக முடியாது. பெரியவர்களே, ஈமான் என்று சொன்னாலே நம்பிக்கை ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம மனுஷனை நம்புறான், மனிதன் செல்வத்தை நம்புறான், மனுஷன் தொழிலை நம்புறான், மனுஷன் வியாபாரத்தை நம்புறான், மனிதன் மனிதனை நம்புகின்றான். ஆனால் அல்லாஹ்வை ஒருபோதும் நம்புவது இல்லை. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணமே அதுதான். இன்னைக்கு நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கு, ஆனா அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத இறை நம்பிக்கை இருக்குதா? இல்ல. இறை நம்பிக்கை இல்ல. நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு, வுது செய்வோம், 2 ரக்காத் தொழுவோம், ஸலாத்துல் ஹாஜா இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்துல கேட்போம். அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வரதில்லை. பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா எந்த கந்து வட்டிக்கு போகலாம், எந்த ஃபைனான்ஸ்க்கு போகலாம், எந்த பேங்க்ல லோன் கம்மியா கொடுக்கறாங்க, வட்டி கம்மியா இருக்கு, இது மாதிரி தான் எடக்கு முடக்காதான் தவறான பாதையில் தான் நம்முடைய சிந்தனைகள் செல்லுகின்றதே தவிர, அல்லாஹ் பிரச்சனைகளை கொடுத்தால் அவனே தீர்வும் கொடுப்பான், அவனிடத்தில் கேட்கலாம், நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையோடு கேட்கலாம் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இல்லை. அல்லாஹ் அக்பர். அதனாலதான் முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. இறைந்தர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திலே தாங்களுக்கு முன்பு இறை நம்பிக்கை என்றால் என்ன, அந்த இறை நம்பிக்கை வைப்பது எவ்வளவு அவசியம், நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய முற்றுப்புள்ளியாக அமையும் என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள், ஒரே ஒரு சஹாபியுடைய சரித்திரத்தை உதாரணமாக காட்டி உங்களுக்கு முன்னாடி எடுத்து சொல்ல ஆசைப்படுகின்றேன். பெரியவர்களே, முதல்ல இறை நம்பிக்கை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மையதவக்கலு அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, யார் இறை மீது நம்பிக்கை வைத்தானோ, அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தானோ, ஃபஹுவ ஹஸ்புஹு, அதுவே அவனுக்கு போதுமானது. அல்லாஹ் அக்பர். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயம், வியாபார விஷயம், தொழில் விஷயம், எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம மனுஷனை நம்புறான். உண்மையா இல்லையா பாய்? மனிதன் மனிதனை நம்புறான். எனக்கு வேலை கொடுக்குறவன் அவன் தான், அவனை நம்புறான். ஒண்ணுமில்ல, ஒரு துவாவுக்கு போயிருந்தோம். அந்த கடையில் அந்த பச்சை என்னது கேரேஜ், அங்க பாத்தீங்க அப்படின்னா 3 போட்டோ வச்சிருக்கிறான். என்னையா, சாமி போட்டோ வச்சிருக்கிறாங்க, கிறிஸ்டின் போட்டோ வச்சிருக்கிறாங்க, காபத்துல்லா போட்டோ வச்சிருக்கிறான். நான் சொன்னேன், என்ன பாய் நீங்க முஸ்லீமா இருக்கிறீங்க, கைர முஸ்லீமுடைய போட்டோ ஃபுல்லா நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, என்ன ஹசரத் பண்றது, அவர் தான் நமக்கு தொழில் கொடுக்கிறாரு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சரி, முஸ்லீம் தொழில் கொடுக்குறான். ஏன் முஸ்லீம் எங்கேயும் தொழில் கொடுக்குறது தெரியாது? நோ தெளிவா. இப்போ நீங்களே எத்தனை வியாபாரம் பண்றீங்க? எத்தனையோ இடங்கள்ல முஸ்லீம்களும் நல்ல நிலை, நாமக்கல்ல விடுங்க, மற்ற இடங்களை போய் பாருங்க, முஸ்லீம்கள் ஹை லெவல்ல இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ், நல்ல நிலைமையில இருக்கிறார். இப்ப அவங்க மூலியமா வைர முஸ்லிம்களுக்கு அவன் தொழில் கொடுக்குறான். ஏதாவது ஒரு கடையில, பற்றையில, ஏதாவது ஒரு வியாபார இடங்கள்ல நீங்க காட்டுங்க பார்க்கலாம், முஸ்லீமுடைய போட்டோ வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. காட்ட முடியுமா? எல்லாம் அவனுடைய சாமி போட்டோ தான் வச்சிருப்பான். ஏன்? அவனுடைய கொள்கை, அவனுடைய கடவுள் மீது அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா முஸ்லிம், நமக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ், कैसा झूठा मुसलमान भाई,
கைசா झूठा முஸ்லிமான், அல்லாஹ்வை நம்ப மாட்டேங்கிறான், வேற முஸ்லிமை நம்புறான். ஏன்? அவன் எனக்கு தொழில் கொடுக்குறான், அவன் தான் எனக்கு படி அளக்கிறான். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. सरजमीन पर जितने भी जानदार हैं उन तमाम जानवरों को पैसे यानी खाना देने की, रिज़्क देने की जिम्मेदारी अल्लाह अपने ऊपर रखा है. अस्तगफिरुल्लाह. உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுடைய உணவுடைய பொறுப்பு அல்லாஹ்வுடைய பொறுப்பு, மனிதனுடைய பொறுப்பு கிடையாது. மனிதனால முடியாது, அல்லாஹ்வுடைய பொறுப்பு. மஃபிரத்து, ஹிதாயத்து, ரிஸ்க் இது எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. இன்னக லா தஹதி மன் அஹபப்த, நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு நாம் ஹிதாயத்தை கொடுக்க மாட்டோம். நாம யாரை விரும்புறோமோ அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்போம். யாரை நினைக்கிறோமோ யக்ஃபிரு லிமன் யஷா வ யுஅஸிபு மன் யஷா, யாரை நாடுகின்றோமோ மன்னிப்போம், யாரை நாடுகின்றோமோ தண்டிப்போம். இது என் கையில இருக்குது, யாருடைய கையிலும் கிடையாது. ஹிதாயத்தும் சரி மன்னிப்பும் சரி, பாஷா பாய், ஹிதாயத்தும் சரி மன்னிப்பும் சரி, ரிஸ்க் கொடுக்கக்கூடிய பொறுப்பும் சரி அல்லாஹ்வை சார்ந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம மனுஷன் வேற முஸ்லிமா நம்புறான். உண்மையா இல்லையா? மறுக்க முடியாது யாருமே. அபு பாய் போலவங்க இன்னைக்கு என்ன செய்யறான்? வேற முஸ்லிம் ஜலாலத்துல வழிகேட்டுல இருக்கிறான். ஆனா அவனுடைய கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறான். உன்னால முஸ்லிம்னால எனக்கு தொழில் வந்தாலும், வியாபாரம் வந்தாலும், வர்த்தகம் நடந்தாலும், லாபங்கள் வந்தாலும், ஆனா என்னுடைய கடவுள் தான் எனக்கு கொடுக்கிறான் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனா நமக்கு कीरा वो फोटो भर गया है, हाय उन्हें सुना भाई हमने को काम देता. அஸ்தக்ஃபிருல்லாஹ். எவ்வளவு பலகீனமான ஈமான். எப்படி ஜி அல்லாஹ்வுடைய உதவி வரும்? சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. உதவி வருமா? அல்லாஹ்வுடைய உதவி வருமா? இவன் நினைக்கிறான் என்ன ஹிதாயத்துல இருக்கிறான், முஸ்லிமா இருக்கிறான், நேர்வழியில இருக்கிறான், இருந்தாலும் என்ன ஜி அல்லாஹ்வை நம்ப மாட்டேங்கிறான். कमाली भाई, अल्लाह के ऊपर भरोसा नहीं मुझे, कुप्पुस्वामी के ऊपर, रंगस्वामी के ऊपर मुझे भरोसा है. क्यों? वो मुझे क्या देता है? काम देता है. அவன் எனக்கு படி அளக்கிறான், அவனே எனக்கு வியாபாரம் கொடுக்கிறான், தொழில் கொடுக்கிறான். அதனால அவனுடைய சாமி என்னுடைய சாமி ஒண்ணுதான். பிஸ்மில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக பெரியவர்களே, மனிதன் மனிதனை நம்புகின்றான், மனிதன் செல்வத்தை நம்புகின்றான், மனிதன் வியாபாரத்தை நம்புகின்றான், மனிதன் தொழிலை நம்புகின்றான், மனிதன் பதவியை நம்புகின்றான். ஆனால் ஒருபோதும் முஸ்லிம்கள் இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இறை நம்பிக்கை என்ற அல்லாஹ் நம்பிக்கையுடைய உள்ளத்திலே குறைந்து விட்டது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இன்றைக்கு முஸ்லிம்களுடைய தோல்வி வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? நம்முடைய இறை நம்பிக்கை குறைந்து விட்டது. மையதவக்கலு அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னின் மீது யார் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் போதுமானவன். மன் கான யதவக்கலு அலல்லாஹ் இன்னல்லாஹ மஅக்கும். ஹதீஸ்ல வருது, ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கூறுகின்றார்கள், யார் அல்லாஹ்வின் மீது உலகத்திலே இறை நம்பிக்கை வைக்கின்றார்களோ, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டு வாழ்கின்றார்களோ அந்த மனிதர்களோடு அல்லாஹ் கண்டிப்பாக இருப்பான். இன்னல்லாஹ மஅக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களோடு இருப்பான். ஏன்? நீ அசைக்க முடியாத என் மேல நம்பிக்கை வச்ச. அல்லாஹ் அக்பர். நம்ம முன்னாடியே ஒரு சம்பவம் சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இல்லையா? சரி இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம், ஞாபகப்படுத்துவோம், தப்பு இல்லை. நல்ல விஷயத்தை 10 தடவை 100 தடவை சொல்லலாம். ஒரு சாதிக் பாய், ஒரு கூட்டம் வியாபார நோக்கத்தில் போயிட்டு இருந்துச்சு. பாலைவனத்தில் போயிட்டு இருக்கும்போது எல்லாமே போயிட்டாங்க, அதில் ஒருத்தர் தனியாயிட்டாரு. ஏதோ மலஞ்சலை கழிக்க போயிருக்காரு, கூட்டம் போயிடுச்சு, இவர் தனிமையாயிட்டார். பயங்கரமான கடுமையான வெயில், பாலைவனம், தண்ணி தாகம், நாக்கெல்லாம் வறண்டு போகுது. பக்கத்தில் பார்த்தா ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்தை எட்டி பார்த்தா அப்படின்னா தண்ணி இல்லை, தண்ணி கீழே இருக்குது, மேலே இல்லை, தண்ணி ரொம்ப ஆழமா இருக்கு. இவர் என்ன செஞ்சார்? உடனே என்ன செஞ்சார் அப்படின்னா தன்னுடைய தலப்பாவை கட்டினார். அந்த காலத்தில் எல்லாமே தலப்பா கட்டுவாங்க, இன்னைக்கு தொப்பியே போட மாட்டேங்கிறான். ரொம்ப ஆளுங்க அதில் வேறு 1008 கேள்வி. தொப்பி போடுறது கடமையா? தொப்பி போட்டால் தான் தொழு கூடுமா? 1008 கேள்வி கிராஸ் பண்ணுறான். எல்லாம் தலச்சே ரைட்டியா, தொப்பி தான் போட மாட்டீங்க, தலப்பா கட்டாமல்ல. பெருமானசத்தை தலப்பா கட்டி தானே இப்போ இருந்தார். தலப்பாக்குள்ள தொப்பி இருந்துச்சு, உனக்கு தெரியல, ரைட் ஓகே, தலப்பா கட்டு, கட்ட மாட்டீங்க. பெரியன்பர்களே, அந்த காலத்தில் எல்லாமே தலப்பா கட்டுவான். முஸ்லிம்கள், கைர முஸ்லிம்கள், இன்னைக்கு பார்த்துருக்கீங்களே, சிக்குங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தலப்பா கட்டியிருப்பான். முஸ்தபா பாய் சொப்ஜலையும் பகடி பண்ணீங்க. இந்த ராஜஸ்தான்காரங்க பார்த்தீங்கன்னா தலையில வந்து என்ன செய்வாங்க? ஓடுநீ போட்டுட்டு தான் இருப்பாங்க. தலையில ஓடுநீ போடுவாங்க, தலையை மறைப்பாங்க. எல்லாம் ஒரு பழக்கம். அவன் என்ன செஞ்ச? தலப்பா கட்டினாரு, தலப்பா கட்டினாரு. கட்டின உடனே ஒரு காலில் போட்டு மோசா, மோசா அப்படின்னா தோல் துருத்தியில செய்யப்பட்ட ஒரு சாக்ஸ் மாதிரி அதில் கட்டி கீழே விட்டார்.
தண்ணி எட்ட மாட்டேங்குது, ரொம்ப கீழே இருந்தது. என்னடா ரொம்ப கவலையில் இருந்தார். திடீர்னு பார்த்தா ஒரு மான் வருது அந்த இடத்துல. மான் வந்துச்சு, எட்டி பார்க்குது. இவர் எட்டி பார்த்த மாதிரி கிணத்தை எட்டி பார்த்துச்சு, தண்ணி உள்ள இருக்கு. மான் உடனே என்ன செஞ்சு தெரியல, வானத்தை பார்த்துச்சு. என்ன செஞ்சிச்சு, வானத்தை பார்த்து சொன்னது, பானி கா மாலிக் முझे பானி பிலா தே. அல்லாஹ் அக்பர். இதுதான் மையத்தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை இதுதான். இவர் என்ன செஞ்சிருக்கலாம், அல்லாஹ் கிட்ட இருக்கிற துவா செஞ்சிருக்கலாம், யா அல்லாஹ் தண்ணி உள்ள இருக்கே, என் உசுறு போகுது, தண்ணிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி அல்லாஹ்வை கேட்டுக்கலாம். ஆனா என்ன செஞ்சாரு, தலப்பா கட்டிட்டாரு. நம்மள மாதிரி தலப்பா கட்டி ஜட்டங்க அஹமத் பையல மாத்தவி. அல்லாஹ் பெரிய அன்பர்களே, மான் பாத்திச்சு எட்டி, தண்ணி கீழே இருக்கு, வானத்தை நோக்கி சொல்லுது, மாலிக் பானி கா மாலிக் முझे பானி கா பியாஸ் லகா है பானி பிலா தே. தண்ணீருடைய அரசனே, தண்ணிக்கு சொந்தக்காரனே, எனக்கு தாக உயிர் போகுது, தண்ணி குடு. சொல்லி முடிச்ச உடனே குபு குபு குபுன்னு அப்படியே தண்ணி கீழே அப்படியே மேல வருது. ஊத்து வந்த மாதிரி பெருக்குது. அப்படியே மேல வந்த உடனே மான் வயிறார தண்ணி குடிக்குது. வயிறார தண்ணி குடிக்குது. எந்த ரசியும் கிடையாது, எந்த டோலும் கிடையாது, எந்த தலப்பாவும் கிடையாது. குடிச்ச உடனே இவரு செஞ்சாரு, நமக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படி இவரும் குடிச்சிட்டாரு. குடிச்சு முடிச்சோன்னா மான் போயிடுச்சு. மான் போன தண்ணி சல்லுன்னு கீழே போயிடுச்சு. இவருக்கு ஆச்சரியம், இதான் அஷ்ராஃபுல் மஹ்லூகாத், படைப்பினங்கள் தலை சிறந்த படைப்பினும் மனித படைப்பினும் நீதான் சொல்ற யா அல்லாஹ், அந்த மானுக்கு தண்ணி கொடுத்த எனக்கு கொடுக்கலையப்பா அப்படி. உடனே சரி சத்தம் வந்துச்சு, நீ எதை செஞ்ச, யாரை நம்பன, தொப்பியை நம்பன, தலப்பாவை நம்பன, உன்னுடைய மோசாவை நம்பன. அந்த மான் வாயில்லா ஜீவம் என்ன நம்பனா, எதையுமே நம்பல, என்ன நம்பனா, மையத்தவக்கலு அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் அல்லாஹ்வின் மீது இறை நம்பிக்கை வைக்கின்றார்களோ அதுவே அவர்களுக்கு போதுமானது. நீ தலப்பாவை நம்பன, உன்னுடைய மோசாவை நம்பன, ஆனா மான் என்ன நம்பிடுச்சு, அதனால தண்ணி கொடுத்தேன். நீ முதல்ல அந்த முயற்சி செய்யறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கணும், என்கிட்ட கேட்டு இருக்கணும், நான் உனக்கு கொடுத்திருப்பேன், நான் கொடுத்திருப்பேன் அவனுக்கு. ஆனா நீ கேட்கலையே, என்ன செஞ்ச, உன்னுடைய முயற்சியை தான் முதல்ல நீ நம்பன, கைத்த நம்பன, டோல நம்பன, மோசாவை நம்பன, தலப்பாவை நம்பன. என்ன நம்பனியா, என்ன நம்பனியா, நம்பல. மான் என்ன நம்பிடுச்சு முதல்ல, அதனால தண்ணி கொடுத்தேன். அல்லாஹ் அக்பர். ஆக பெரிய அன்பர்களே, அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தால் மட்டுமே இந்த உலகத்தில் நான் நிம்மதியாக வாழ முடியும். முதலிலே இறை நம்பிக்கை, இரண்டாவது தன்னம்பிக்கை. சுப்ஹானல்லாஹ். ரெண்டும் இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பான். சரி பெரியவர்களே, பேசிக்கிட்டே போலாம். ஒரு சஹாபியுடைய வரலாறு மட்டும் சொல்லி நம்ம உரையை முடிச்சுக்கலாம். இறை நம்பிக்கை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த சஹாபியுடைய உள்ளத்துல எப்படி இருந்தது. அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, நம்ம அடிக்கடி பயான்ல சொல்லி இருக்கிறோம், அஸ்ஸஹாபி கன்னுஜூம் வமன் இக்ததைத்தும் வ இஹ்ததைத்தும். உங்களுடைய பெருமான சொல்றாங்க, அஸ்ஸஹாபி கன்னுஜூம், என்னுடைய நபி தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றே, அதிலே நீங்கள் எந்த சஹாபியை பின்பற்றினாலும் இஹ்ததைத்தும், நிச்சயமாக நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை வாழ்றது தூரம், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை கனவுல கூட நம்ம எண்ணி பார்க்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். அலாவுதீன் எஸ்ஐ உண்மையான விஷயம். சஹாபாக்களை போன்று வாழ முயற்சி செய்வது அப்பாற்பட்ட விஷயம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை கனவுல கூட நீங்க எண்ணி பார்க்க முடியாது, நம்மளால என்ன முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க யாரு, சஹாபாக்கள், நபி தோழர்கள். அதனால தான் ரஸியல்லாஹு அன்ஹு வ ரஸூ அப்படிங்கிற பட்டம் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ் அவங்களை கொண்டு பொருந்தி கொண்டான், அவங்களும் அல்லாஹ் கொண்டு பொருந்திக்கிட்டாங்க. சாதாரண அந்த டைட்டில் கிடைக்கல உங்களுக்கு, சாதாரணமா கிடைக்கல. சஹாபாக்குடைய வாழ்க்கை வாழ்றது அப்பாற்பட்ட விஷயம். சஹாபாக்குடைய வாழ்க்கையை கற்பனையிலும் கூட கனவிலும் கூட நாம் சிந்திக்க முடியாது. அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கையை, உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி தான் ஹஜரத் அபூ ஸர் கஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பெரியவர்களே, அபூ ஸர் கஃபாரி, அவர் பேர் அபூ ஸர் கஃபாரி, அவங்களுடைய கோத்திரத்துடைய பேரு. கஃபாரி அப்படிங்கிறது பயங்கரமான கடுமையான பள்ளத்தாக்கு, காடுகள், மேடுகள், முற்கள், புற்கள் நிறைந்த மோசமான இடம் கஃபார் அப்படிங்கிற பள்ளத்தாக்கு. அதுல வாழக்கூடிய மக்களுக்கு தான் கஃபார் என்பதாக சொல்லுவாங்க. அபூ ஸர் கஃபாரி அந்த கோத்திரத்தை சார்ந்தவர். இஸ்லாமிய வரலாற்றில் பார்த்தோம் அப்படின்னா 6வது இடத்துல இருக்கிறார். முஸ்லிம்கள் மக்கால
அல்லாஹ்வுடைய கிருபையில் ஹஜ்ரத் அபூபக்கர் ஈமான் கொண்டாங்க. அதுக்கு பின்னாடி பல சஹாபாக்கள் ஈமான் கொண்டாங்க. அதுல 6வது பேர்ல வரது யாரு? ஹஜ்ரத் அபூ ஸர் கஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பெரிய சஹாபி, உயர்ந்த சஹாபி, அருமையான குணம் கொண்டவர் அபூ ஸர் கஃபாரி. ஆனா ஏழ்மையானவர். அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில மக்காவை சார்ந்தவர் அல்ல, மதீனாவை சார்ந்தவர் அல்ல. மக்கால இருந்து ரொம்ப தூரத்துல ஒரு கடுமையான காடு பள்ளத்தாக்கில் வசிக்கக்கூடிய ஒரு காட்டுவாசி மாதிரி அவங்க கஃபாரி. அவங்க அல்லாஹ்வுடைய கிருபையில மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையில சொல்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார், மக்கால வந்திருக்கிறார், பிறந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றார். உடனே என்ன செஞ்சாரு? அவரு தன்னுடைய சகோதரர் யஸ்ரீப் அப்படிங்கிறவர் அனுப்பிச்சார், போய் கேட்டு வா அப்படின்னு. அவங்க போனாங்க, பெருமாசுடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்தாங்க, மக்கால பார்த்தாங்க, பேச்சுக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு நேரா வந்து சொன்னாங்க என்னுடைய சகோதரர் அன்னார்கிட்ட, அபூசர் கிட்ட, அபூசர் அவரை பார்த்தா உண்மையாலுமே அல்லாஹ்வுடைய ரசூல் மாதிரி தான்ப்பா தெரியுது. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அற்புதமான அடிப்படையான மனிதனுக்கு தேவையான விஷயங்கள்ப்பா, இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற கட்டுக்கோப்பான விஷயங்கள் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறமேல ஹஜ்ரத் அபூசர் தயாராயிட்டார். சரி, நாமளும் போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசனம் செய்யலாம், பார்க்கலாம், பார்த்து ஈமான் கொள்ளலாம் அப்படின்னு நேரா வந்தாங்க. வந்து மக்கால பார்த்தாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு வெளியில கேட்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா அப்ப ஒரு 5 பேர் அவங்களுக்கு முன்னாடி ஈமான் கொண்டவங்க மேல பயங்கரமான கடுப்புல இருந்தாங்க மக்காவாசிங்க எல்லாம். யாராவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டிக்க வெட்டி சாச்சிருவோம் அப்படின்னு பயங்கர கொலவெறியில இருந்தாங்க மக்காவாசிங்க. அதனால வெளியில யாருக்கிடையுமே விசாரிக்க முடியல. கேசாதி பாய் விசாரிச்சா பிரச்சனை வந்துருமே, அதனால வந்து சாதுவான ஆளுகுது, யாருக்கிடையுமே விசாரிக்கல. பார்க்கலாம், ஹரம் ஷரீஃப்ல உட்கார்ந்து இருக்கிறார் காலையில இருந்து சாயங்காலம் வரை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு என்னன்னு விசாரிக்கவும் பயமா இருக்குது, வெளியில யாரு என்னன்னு தெரியல. சரி, கூட்டம் கிட்டமா ஏதாவது சேர்ந்தாங்க பேசினாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரம் ஷரீஃப் வரல. சாயங்காலம் ஆச்சு, இரவாச்சு, படுத்து தூங்குறாரு. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா தர போறாங்க, அவரை கடந்து ஹஜ்ரத் அலி கேட்கறாங்க, யார் பாணி அப்படின்னு. அவர் சொன்னா, நான் முசாஃபிர் அப்படின்னா, ஒரு வேலையா வந்திருக்கிறேன் மக்காவு. அப்படியா, வாங்க அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா. நம்ம இன்னைக்கு விருந்தாளிகளை உபசரிக்கிறதே கிடையாது, சொந்தக்காரங்களையும் விசாரிக்கிறது கிடையாது. அண்ணன் தம்பி வந்தானா பள்ளிவாசலே கட் பண்ணிடுவாங்க. காய்கறி கருப்பு புலாஞ்சத்தை காணாதவங்களாம் போய் பிரியாணி பூச்சங்காயிட படி முசீபத் அப்படின்ட்டு என்ன செய்வான், பள்ளிவாசல் ஏடா நல்லா இருக்கியா, எப்படா வந்த, எங்க வந்த அப்படின்னு பேசிட்டு, அச்சா அன்றைக்கு ஜரூரி காம் ஹை, சலாம் அலைக்கும், பார்த்து இருக்கோம், கொண்டு இருக்கோம் அப்படின்னு போயிடுவான். கூட பிறந்த பொறப்பையே வீட்டுக்கே கூட்டிட்டு போக மாட்டான். அப்படி இருக்கு நம்ம வாழ்க்கை. ஆனா அவங்க யாருன்னே தெரியாது. மக்களை வந்து, அதாவது அந்த காலத்துல சஹாபாக்கள் எப்படின்னா, யாரு என்ன அறிமுகம் இருக்கு இல்ல தெரியல, அவங்களை கூட்டிட்டு போய் உபசரிப்பு செய்வான். யார் சொல்லி கொடுத்தா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த வழிமுறைகள். அல்லாஹ் அக்பர். தெரிஞ்சவனா தெரியாதவனா யார் வந்தாலும் சரி, முசாஃபிரா அவனுக்கு உபசரிப்பு செய்யுங்க பாய், கூட்டிட்டு போய் வீட்டுல சாப்பாடு போடுங்க, தங்க வைங்க, எண்ணியப்படுத்துங்க. அல்லாஹ் அக்பர். யார் சொல்லி கொடுத்தா? ஹஜ்ரத் அலிக்கு சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த போதனைகள். சரி, என்ன செய்ய, எங்க முசாஃபிரா வாங்க எங்க வீட்டுக்கு போலாம். நேரம் வீட்டுக்கு போனாங்க, சாப்பாடு வச்சு அங்கே படுக்க வச்சான். படுக்க வச்சு காலையில் மறுபடியும் வந்துட்டாரு. என்ன இது, இதை பத்தி விசாரிக்கிறவரு, நமக்கு எதுக்குமா தேவையில்லாத வேலை. அவர் என்னமோ 1000 வேலையில வந்திருப்பாரு. ஆனா நம்ம நோண்டி நொந்து எடுத்து விடுவோம். ஹக்கீம் பாய் तो काय पाया किधर काया कहां से आया सब भी हमको पूछेंगे. उन्हें पूछे ही नहीं, हमने जरूरत भी नहीं ना भाई, என்ன பாய் தேவை, உபசரிப்பு செஞ்சோம், சாப்பாடு போட்டு அல்ஹம்துலில்லாஹ். மறுநாள் ஹரம் ஷரீஃப் வந்தாரு, காலையில இருந்து பார்க்கறாரு, சாயங்காலமும் வரல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுபடியும் அங்கே படுகிறார் அபூ ஸர் கஃபாரி. மறுபடியும் ஹஜ்ரத் அலி கடந்து போறாரு, கேட்கிறாரு, என்னப்பா என்ன வேலையா வந்தீங்க, வேலை முடிச்சா இல்லையா? இல்லைங்க முடியல, வாயா போலாம் வீட்டுக்கு. நேரா கூட்டிட்டு போய் சாப்பாடு வச்சார், படுக்க வச்சார். மறுபடியும் காலையில ஆச்சு, மறுபடியும் வந்துட்டான். 3வது நாள் பக்கால வந்து பார்க்க ஹரம் ஷரீஃப்ல தங்குறாரு. சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தரவில்லை. ஏன் அப்படின்னா, தாருல் அர்கம் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் அர்கம் ரலியல்லாஹு தஆலா வீட்ல தான் முதல்ல தாவத்துடைய வேலையே ஆரம்பமாச்சு. வெளிப்படையா செய்யல, முதல்ல எதிர்ப்புகள் அதிகமா இருந்ததுனால தாருல் அர்கம்ல தான் தங்கி தப்லீக் தாவத்துடைய வேலை ஆரம்பமாச்சு. அதனால அங்கேயே இருந்தாங்க. உடம்பு சரியில்லை, வர முடியல. மக்களுடைய எதிர்ப்பு, மக்களுடைய அதாவது ஏதாவது மக்கள் அவங்களை துன்புறுத்திடுவாங்களோ அப்படிங்கிற சஹாபாக்கள் அச்சப்பட்டாங்க. போக வேண்டாம், இங்கே இருங்க, அங்கே தொழுதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமே 3வது நாள் பார்த்தா இல்ல, மறுபடியும் கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு. அதுக்கப்புறம் மனசு கேட்க முடியாம கேட்டாங்க, ஏப்பா 3 நாளா நீ இங்கே தங்கிட்டு இருக்கிறீ, யாரை பார்க்க வந்த, எங்கிருந்து வந்தன்னு கேட்டார். அவர் சொன்னார், கஃபாரி அப்படிங்கிற வாதியில இருந்து, பள்ளத்தாக்கில் இருந்து, காட்டுல இருந்து வந்திருக்கிறாங்க, நான் ஒரு பெரிய காட்டுவாசி,
இங்க ஒருத்தர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாராமே, அவரை பார்க்கறதுக்கு வந்தேன் அப்படின்னு. அடப்பாவி, இது முதல்லயே சொல்லி இருந்திருக்கலாமே, வாயா நான் கூட்டிட்டு போறேன்ட்டு மறுநாள் காலையில அவரை கூப்பிட்டுட்டு, என் கூட வராத, என் பின்னாடி அஜ்னபி அந்நியர் மாதிரி வா, என் கூட வந்து அப்படின்னா நான் உங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு மக்கள் தெரிஞ்சு உன்னை துன்புறுத்துவாங்க, உன்னை ஏதாவது தீங்கிழைச்சிருவாங்க, நோவினை கொடுப்பாங்க, உன்னை சத்தாயிப்பாங்க. அதனால எனக்கு உனக்கு தொடர்பு இல்லாத மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்டா தூரமா வா அப்படின்னாரு. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போனார். போய் ஹதரத் அபூசர் கஃபாரி ரலியல்லாஹு தஆலா ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அர்கம் ரலியல்லாஹு தஆலா வீட்ல தாரே அர்கம் அப்படிங்கிற வீட்ல போய் பார்த்ததுதான், எதுவுமே பேசல. சத்திய பெருமானாருடைய முகத்தை பார்த்த உடனே ஹதரத் அபூசர் கஃபாரி சொல்றாங்க, சத்தியமா இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதாக அவருடைய கரங்களை பிடித்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டார். அதுக்கப்புறம் தான் அவருடைய ஹிஸ்டரியே சொன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. அதுக்கப்புறமே ஹஜரத் அபூசர் கஃபாரி கிட்ட சொன்னாங்க, எனக்கு மேல ஈமான் கொண்டீங்க, நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லலையே, தஷ்கீல் பண்ணலையே, பேசலையே, ஈமான பத்தி எதுவும் சொல்லலையே, என்ன பார்த்த உடனே என் கையை பிடிச்சி முஸ்லீம் ஆயிட்டீங்களே எப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய முகத்தில் தெரியக்கூடிய ஒளிவட்டம் என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் யாரையும் அப்படி பார்த்ததே கிடையாது. நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொன்னா யார் மறுக்க முடியும்? மிகப்பெரிய முட்டாள், கை சேதப்படக்கூடியவன் தான் அப்படி செய்வான். நான் உங்களை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதாக. உங்களுடைய முகத்தில் அவ்வளவு நூறானியத்துக்கள் இருக்கின்றது. உங்களுடைய சொற்களை என்னுடைய சகோதரன் வந்து சொன்னான், கண்டிப்பாக நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல். ஈமான் கொண்டார். ஈமான் கொண்டு முடிச்சாரு. அதுக்கப்புறம் ஊருக்கு போனார். ஊருக்கு போயிட்டார். சில காலங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில வர போக பேச இப்படியே இருந்துச்சு. ஒரு மஜ்லிஸ், நல்ல கவனமா கேட்கணும், தூங்கக்கூடாது. ஒரு மஜ்லிஸ், அந்த மஜ்லிஸில் உட்கார்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த மஜ்லிஸில் ஒருத்தர் இருக்கிறாரு, பேர் சொல்லல, அபூசர் கஃபாரின்னு பேர் சொல்லல, ஒரு மனிதர் இருக்கின்றார், என்னுடைய தோழன், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மிகவும் நம்பிக்கை உள்ள இறை நேசன், அவனுடைய ஜனாசா இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு கூட்டம் வந்து அவருடைய ஜனாசாவுடைய தொழுகை தொழுது அவர்களை தத்ஃபீன் செய்வாங்க, நல்லடக்கம் செய்வாங்க அப்படின்னு சொன்னார். எல்லாருக்குமே ஒரே குழப்பம், நானா இருப்பனா, நீயா இருப்பனா, அவனா இருப்பானா, முதலிசா ஒரே குழப்பத்திலே இருக்கிறாங்க. என் மாமூலி பாத்தி போல இன்னும் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு கூட்டம் மட்டும் வந்து என்ன செய்வாங்க, தஃபன் செஞ்சு நல்லடக்கம் செய்வாங்க அப்படின்னு. இவருக்கு எல்லாத்துக்குமே பீதி கிளம்பி போச்சு. அது நானா இருப்பனா, நீயா இருப்பனா, கியாபா மௌத் ஹோஸ்டிங் ஐசா போத்தேன்னு அல்லாஹ் கே ரசூல் கோன் ஐசா மஞ்சமால் தூக்கி மைக்கி அப்படின்னு ஒரே குழப்பம். ஒரு காலம் ஓடுனுச்சு. எல்லா மக்களுமே எல்லா சஹாபாக்களுமே இறந்து போயிட்டாங்க. ஹதரத் அபூசர் கஃபாரி ரலியல்லாஹு தஆலா அதே இடத்துல, அதே வாதி பள்ளத்தாக்குல, அதே காட்டுல இருக்கிறார். யார் யாரு? மனைவி, ஒரு பொட்ட புள்ள, அவரு, அவ்வளவுதான், வேற யாருமே கிடையாது. பையெல்லாம் கிடையாது, ஒரே பொண்ணு தான். இவருக்கு நோய்வாய்ப்பட்டு உடம்பு சரியில்லை. அவங்க சொன்னாங்க, மனைவி சொன்னாங்க, வாங்க நம்ம போறோம், மக்காவுக்கு போய் ஏதோ வைத்தியம் பண்ணலாம். இல்ல, எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் எனக்கு கடைசி நேரம் நெருங்கிடுச்சு. இப்ப அவங்க சொன்னாங்க, இங்க யாருமே இல்லையே, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஊரை விட்டு காலி பண்ணிட்டு வெளியூர் போயிட்டாங்க. எல்லாமே பாக்குறோம்ல, எல்லாம் பொழப்ப தேடி எல்லாமே போயிட்டாங்க. இவர் மட்டும்தான் அங்க இருக்கிற அந்த பள்ளத்தாக்குல, காட்டுல. அந்த காடு எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, பெரிய அன்பர்களே, மக்காவுக்கு வரக்கூடிய வழி, வெளியில இருந்து முழுக்க ஷாம் யமன்ல இருந்து மக்காவுக்கு வரக்கூடிய வழி ஷார்ட் ரூட். அது வெறும் பயங்கரமான விலங்குகள் வாழக்கூடிய இடம், மோசமான ஷார்ட் கட் ரோடு. அது அதுல பெரும்பாலும் யாருமே வரமாட்டாங்க, ஆத்திர அவசரம்னா வருவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல அந்த பள்ளத்தாக்குல இவர் வாழ்றாரு. இவர் மட்டும்தான் இருக்கிறார், வேற யாருமே அங்க இல்ல. அக்கம் பக்கம் வீடெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் ஊர் விட்டு போயிட்டாங்க. இவர் மட்டும் தான் இருக்கிறார். அவங்க மனைவிட்ட சொல்றாங்க, சில ஒரு கூட்டம் வரும், கண்டிப்பா என்னுடைய ஜனாசா, என்ன கஃபன் தஃபன் அவங்க தான் செய்வாங்க. மனைவி சொன்னா, முட்டாளாயா நீ, பைத்தியக்காரனாயா நீ, யாருமே இல்லையா ஊர்ல, நான் ஒரு வயசான கிழவி, என் பொண்ணு மட்டும் தான் இருக்கா, பொட்ட பிள்ளை, நீங்க இருக்கிறீங்க, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீங்க, வேற யாருமே இங்க இல்ல, யாரு வருவா, நீ இறந்து போனா யாரு அவனுக்கு வந்து பாப்பா, தஃபன் உனக்கு குளிப்பாட்ட ஆள் கிடையாது, கஃபன் தஃபன் செய்யறதுக்கு ஆள் கிடையாது, உன்னை குளிப்பாட்டி ஜனாசா தொழுக வச்சு உன்னை நல்லடக்கம் செய்யறதுக்கு கூட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. யாரு? மனைவி, பிள்ளையும் மனைவி சேர்ந்து சொல்றாங்க. அந்த சமயத்துல ஹதரத் அபூசர் கஃபாரி சொல்றாங்க, நீ என்ன சொன்னாலும் சரி, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஒரு சபையில சொன்னாங்க, என் பேர் சொல்லல, ஆனா எனக்கு தெரியும் நான் தான். ஏன் அப்படின்னா, என் கூட இருந்த எல்லா சஹாபாக்களும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கிற கடைசியா. நான் சொல்றா ஹஜரத் அபூசர் கஃபாரி
எவ்வளவு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை பாருங்க. நீ சொன்னா பொய்யா இருக்கலாம், நான் சொன்னா பொய்யா இருக்கலாம், ஆனால் சத்திய சஹாபி ஹஜரத் அபூ ஸர் கஃபாரி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது என்னைக்குமே பொய்யாகாது. கண்டிப்பா ஒரு கூட்டம் வரும், அவங்க என்ன நல்லடக்கம் செய்வாங்க. யார் சொல்றா? அபூ ஸர் கஃபாரி நம்பிக்கையோட இருக்கிறார். ஒரு நாள் ஆச்சு, மனைவியை சொன்னாங்க போய் வழியில உட்காந்து பாரு யாராவது வராங்களா அப்படின்னு. ஒரு நாள் ஆச்சு வரல, ரெண்டாவது நாள் ஆச்சு யாருமே வரல, மூணாவது நாள் அவருடைய மௌத்துடைய நாள் அன்னைக்கு சொல்றாங்க முத்தலிசா ஹஜரத் அபூ ஸர் கஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இருந்த நம்பிக்கை, ரசூல் மேல சொன்ன அந்த கவுல், அந்த சொல்லின் மீது இருந்த நம்பிக்கையில சொல்றாங்க, தன்னுடைய மகளை கூப்பிட்டு ஒரு ஆடு அறுத்து விருந்து ஏற்பாடு செய்ய. ஒரு கூட்டம் ஜமாத் வருது, இன்னைக்கு வந்துருவாங்க. மகள் சிரிக்கிறா, 3 நாளா யாருமே சுடிக்க வச்சாத்தானே என் புட்டா கே ஆகவாகி மாலும் இன்னைக்கு ஆக்கி பக்தை பாயின அப்படின்னு. அதுக்கப்புறம் மனைவி சொன்னாங்க போய் பாரு யாராவது வருவாங்களா அப்படின்னு. வழியிலேயே வழிமேல் விழி வைத்து காத்துட்டு இருக்கிறாங்க அந்த பெண்மணி. பெரியன்பர்களே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அப்படின்னா ஒரு பயங்கரமான கூட்டம் வருது அங்கிருந்து ஒட்டகத்துல. யார் வரா அப்படின்னா ஹஜரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கடைசி சஹாபி. அவரே சஹாபாக்கள் 2 பேர் தான் ரொம்ப கடைசி சஹாபி. ஹஜரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இரண்டாவது ஹஜரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்க 2 பேர் தான் கடைசி சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடி 100 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. 100 ஆண்டுகள். ஹஜரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ஒரு பெரிய படையோட வராரு, 20 பேர் வந்தா. இவங்க என்ன செய்யறாங்க, ஓடுன்னு எடுத்து ஆட்டுறாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, நேர பக்கத்துல வந்தாங்க. வந்து கேட்கறாங்க, யாருமா என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் மௌத்துக்கு மரண தருவாயில இருக்கிறாரு, மரணத்துக்கு போராடிக்கிட்டு வாழ்க்கைக்கு போராடிட்டு இருக்கிறாரு, அவருடைய நல்லடக்கம் செய்யணும், ஜனாசா தொழுக வச்சு அவரை குளிப்பாட்டி ஜனாசா தொழுக வச்சு அவரை நல்லடக்கம் செய்யணும், நீங்க வாங்க அப்படின்னா. யாருமா அவர் பேர் என்ன அப்படின்னு ஹஜரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் கேட்கறாங்க. அவங்க சொன்னாங்க, அபூ ஸர் கஃபாரி ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ் அக்பர். ஹஜரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் அப்படியே கண் கதறி அப்படியே அழுகிறார். சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கு சத்தியம் ஆயிடுச்சே, அந்த சபையில நானும் தாமா இருந்தேன் அப்படி. உடனே நேரா வந்து சொல்றாங்க, இவருடைய ஜனாசாவை தொழுக வைக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது பெரிய அற்புதம். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு பெரிய சஹாபி. ஹஜரத் அபூ ஸர் கஃபாரி கிட்ட பேசுறார். யாரு? ஹஜரத் அப்துல்லா பின் மஸ்ஊத். நல்ல உரையாடல் நடக்குது. அந்த சமயத்துல சொல்றாங்க, எப்படி உங்களுக்கு நாங்க வருவோம்னு தெரியும் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நீ சொல்றது பொய்யா இருக்கலாம், நான் சொல்றது பொய்யா இருக்கலாம், சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னைக்குமே பொய்யாகாது. அல்லாஹ் ரசூலும் என்னது என்னைக்குமே பொய்யானது சரித்திரம் கிடையாது. அதனால எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருந்துச்சு. பேசிட்டே இருக்கிறாங்க, கொஞ்ச நேரத்தில் வஃபாத் ஆயிட்டாங்க. குளிப்பாட்டினாங்க, கஃபன் வச்சாங்க, ஜனாசா தொழுகையெல்லாம் முடிஞ்சு நல்லடக்கம் செஞ்சாங்க, கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் ஹஜரத் அபூ ஸர் கஃபாருடைய மகள் சொன்னாங்க, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு போலாம், விருந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு. ஹஜரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் கேட்குறாங்க, நாங்கெல்லாம் வருவோம்னு எப்படிமா தெரியும்? எங்க அப்பா ஹுசூர் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக. அதனால முன்கூட்டியே 3 நாள் ஆச்சு, 3 நாளா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, இன்னைக்கு தான் சாப்பாடு ஏற்பாடு செய்ய சொன்னாங்க, எல்லாமே சாப்பிட்டு விருந்து சாப்பிட்டு போங்க. ஹஜரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் அழுகிறாங்க. சொன்னாங்க, அபூ ஸர் கஃபாரி, இறந்து போகக்கூடிய நிலைமையிலேயும் மக்களுக்கு உபசரிப்பு செய்யக்கூடிய விஷயத்திலே, விருந்தாளிகளுக்கு உபசரிக்கக்கூடிய விஷயத்திலே உன்னை மிஞ்ச ஆள் கிடையாது என்பதாக ஹஜரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் கண்ணீர் தழும்புறார். எவ்வளவு நம்பிக்கை உனக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் மேல, சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை உனக்கு. சுப்ஹானல்லாஹ். ஆகப்பெரிய என்பர்களே, இன்றைக்கு நாம் பணம் காசின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், சொத்து சுகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், தொழில்துறை வர்த்தகம் அதே மாதிரி வியாபாரத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். மனிதன் மனிதனை நம்புகின்றான். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்வின் மீது இறை நம்பிக்கை குறைந்ததின் காரணமாகத்தான் இத்தனை பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகப்பெரிய என்பர்களே, அல்லாஹ் தஆலா உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் 2 நம்பிக்கை. முதலில் இறை நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான், அல்லாஹ் எனக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்பான் என்ற நம்பிக்கை என்றைக்கு உள்ளத்திலே வருகின்றதோ அந்த சமயத்தில் கண்டிப்பாக தன்னம்பிக்கை தானாகவே அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான்.
ஆக இறை நம்பிக்கை தன்னம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்திலே வெற்றிகரமாக வாழ முடியும் என்பதாக எல்லளவும் சந்தேகம் இல்லை என்பதாக சத்திய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல்லின் நம்பிக்கை வைத்து ஹதரத் அபூ ஸர் கஃபாரி ரலியல்லாஹு தஆலா எப்படி நம்பிக்கையோடு வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.